வெல்கம் டு துருவம் ஒளி சேனல். இன்றைக்கி நம்ம திருப்பியும் நம்ம பி பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பியோட பாக்ஸை க்ளீன் பண்ணி அது ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன், என்னோடய பீஸ் குளிர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளியே வர மாட்றாங்க. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, எல்லா கோமையும் பிரித்து அதில் கருப்பாக இருக்கிறதுல கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் வச்சுட்டு பாக்ஸை மெயின்டைன் பண்ண போகிறேன். அப்புறம் என்னென்னா, ராணி இருக்கா, நீங்களே பாருங்கள். இந்த பாருங்கள், பீஸு லாஸ்ட் டைமில் பார்க்கும்போது ஒரு நிறையா இருந்துச்சு. என்னோடய இதே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு, கோம்பே தெரியல. இப்போ பாருங்கள், கோம்லாம் தெரியுது ஃபுல்லாகவே. பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, முட்டை கம்மியாக இருக்குது. முட்டை கம்மியாக இருக்குது. சிங்கிள் டே எக்ஸ் இல்லவே இல்லை. ராணியை பார்க்குறேன், ராணியை கண்டுபிடிக்க முடியல. நீங்களே சொல்லுங்கள், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் பார்க்க முடியல. ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், கொஞ்சம் கருப்பாக இருக்குது. கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது. பீஸ் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, டென்சிட்டி கம்மியாகிடுச்சு. பேக் சைடில் பாருங்கள், பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பீஸு பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எக்ஸே இல்லை, ஏதோ சம் காலமில் இந்த காலனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் சஜஷன்ஸ் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் சஜஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்ஸே இல்லை. என்ன சொல்கிறது, 1 வீக் எக்ஸே இல்லை, சிங்கிள் டே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதாங்க என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக ஹனி இருந்துச்சு, மேலே ஃபுல்லாக ஹனி இருந்துச்சு. இப்போ 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன், ஹனிலாம் அங்கே இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லவே இல்லை. அப்புறம் இந்த சைடில் பாருங்கள், கோம்பு ரொம்ப பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் பீஸ் பார்த்திங்கன்னா, ஆண் தேனீகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. இதுலேயும் ரொம்ப காலனி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் ரொம்ப எக்ஸ்லாம் லார்வாலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே ஹனி பீஸ் தேவையான ஹனிஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது, ஹனி பீஸ் அதிகமாக வெளியே போகிறதில்ல. எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டுருக்கேன். பட்டு சில இதெல்லாம் பார்க்க முடியுது, கோம்பு கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு கோம்பு கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதுங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோசம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கோம்பு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சம் தேன் கிடச்சிது எங்களுக்கு. தேனை பார்க்கலாம், நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. பட் என்னோடய மெயின் இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக அதை கோம்பு கட்ட வைக்கிறதுக்கோசம் தான் இந்த கோம்பை கட் பண்ணேன். கொஞ்சம் தேன் இருந்துச்சு, இதில் ஒரு 100 ml கிடச்சிருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தேன். ஏன்னா நான் எக்ஸ்ட்ராக்டில் பொருள் எடுக்கலை. ஏன்னா இந்த கோம்பை எப்படி கட் பண்ணி எடுக்கும்போது அவன் வேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி அதை வைக்க முடியாது, அதனால் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக கையிலே புழிஞ்சு எடுத்துட்டோம். ஸோ யாருக்கும் நான் கொடுக்க போகிறதில்ல, என்னோடய பர்சனல் யூஸுக்கு தான். அதெல்லாம் கையில் எதுவும் கவர் எதுவும் போடல, பாலித்தீன் கவர் எதுவும் போடல, டேரெக்டாக கையிலே புழிஞ்சிட்டோம். நாங்கள் இப்போ வீட்டு பர்பஸ் தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் நாங்கள் இந்த தேனை. ஸோ இது நாங்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம் பர்சனலாக. பட் தேன் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன் என்னோடய காலனிலேருந்து. பட் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்மெல்லு. அப்புறம் நான் தேனை தண்ணியில் ஊற்றி பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம மெயினாக இந்த பாக்ஸ் வாங்கின காரணமே எனக்குன்னு தேன் நானே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக, எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இல்லாத. பிகாஸ் நிறைய பேர் நம்ப முடியாது நம்மளால், நம்ம இது யாரையும் குறை சொல்லக்கூடாது. பட் பிலீஃப் இல்லைன்னா நம்மளே தான் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி இண்டிவிஜுவல் எல்லாருமே வீட்டில் ஒரு பாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி. ஏன்னா அவங்களோட ஹனி, அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஹனி அவங்க எடுத்துக்கலாம். பட் டேஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
ஃபைனலாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ பாட்டிலில் கலெக்ட் பண்ணுறோம் தேனை. ஸோ வெரி கிளியராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட்னு சொல்ல முடியாது. இதை தேனியோட தேனை நாங்கள் எடுத்துட்டோம். அவங்களுக்கு சாப்பாடுக்கு இருந்ததை எடுத்துட்டோம். பட் வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த கோமை கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் புதுசாக கோம்பு கட்டும். அதுக்கோசம் நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பட் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த ஃபீலிங் இருக்குது பார்த்திங்களா, அது அமேசிங். ஸோ ஹனி கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஹனி வேணும்னா நீங்களும் பாக்ஸ் வாங்கி வைங்க, வாங்கி வளர்த்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடய எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்பெக்ட் ஃபார் நியூ வீடியோஸ். அங்கே பாருங்கள், கிளாஸில் ஒரு வாட்டரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி பார்க்குறோம். ஊற்றி பார்த்துட்டு ஷேக் பண்ணி பார்த்தோம். எப்படி எல்லோரும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி வருதான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிங்கன்னா கீழே அது மிக்ஸே ஆகலை. அப்படியே கீழே செட்டில் ஆகிருக்கு. உள்ளே கிட்ட ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த கோம்போட ஷேப், ஹெக்ஸாகனல் ஷேப் லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. தண்ணியில் மிக்ஸே ஆகலை தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.